நீ உட்காந்துக்கா, நீ நல்லா உட்காந்து கூட கேட்பாங்க. அதனால உப்புனால நமக்கு ஒரு இதுவும் இருக்காது. ஒரு இதுனா அவருக்கு பணத்துக்கு வந்து அதிகமான வெயிட் கொடுக்கும். ஆனால் ஒரிஜினலான பவுடர் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்ம சொல்லிடுவோம். எங்கேனாலும் கேட்கணும். இது போட்டாச்சா, இந்த பவுடரை போட்டுருப்பாங்க. அடுத்து பேக்கிங் சோடா வாசிங்க, நீங்கள் தான் போடணும். என்ன எழுதிருக்கீங்க? அடுத்து என்ன? இது எதுக்காக தெரியுமா? வெண்மைக்காகவே நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கு அப்படின்றது. பளிச்சுன்னு இருக்கு, வெண்மையா இருக்கு. அதுக்காக இந்த கிலோ வாஷிங் சோடா வாஷ் பண்றது அதுக்கு கொஞ்சம் எடுத்து போகும். பேக்கிங் சோடா உடச்சு போகும். சரியா? அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தண்ணி. அதுக்கு வந்து நம்ம போட்டு காசு. சரிங்களா? இன்னொரு பால் போட போடுறாங்க பாருங்க. இப்படிதான் கிளறி விடணும். இடியப்ப மாவு, உப்பு மாவு தண்ணியில பாருங்க எல்லாம் போடுறது. நம்ம என்ன போடுவோம்? ஜீரகம் போடுவோம், உப்பு போடுவோம், மாவு போடுவோம். அதே செய்யுமே இது. நான் பேக்கிங் சோடா கொஞ்சம் கூட்டினீங்கன்னா என்ன ஆகுனா துணி வந்து பிஞ்சு நனைச்சு துவைக்கும் போது ஓட்டையா போயிடும். அப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. அளவு இதுதான். அப்படி போடக்கூடாது. போட்டாச்சா? இப்போ என்ன ஊற்றுறோம்? ஆசிட் நிறைய ஊற்றணும். பாப்பா இந்தாங்க கொஞ்சம் ஒன்று. ஐயா என்ன இவ்வளோ பயனாது? சும்மா அப்படி ஊற்று, ஒன்றும் பண்ணாது. நீ ஊற்று, அவ்வளோதான். மாஸ்க் போட்டுக்க என்ன பண்ண கிட்டி விடுங்கப்பா. அப்படியே கிட்டாரு ரூபாய் கிட்ட மூஞ்சியெல்லாம் படாமல் பக்கத்துலாம் உட்காந்துருக்காங்க. இப்போ என்னன்னா அது ஹீட்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சது மாதிரி சுடுவோம். மாவு பொங்கி வெந்து போதும். நல்லா கீழே அடியிலாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. சுற்றி ஊற்றி கிளறி விடுவேன். அதை கிளறி விடணுமா? கலர் கொட்டி பாக்கெட் போட்டு அவ்வளோதான்.